போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது போலீசார் திடீரென வலிப்பு ஏற்பட்டு மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் சக்தி கணபதி நகரை சேர்ந்த ஜெயகிருஷ்ணா மணலி போக்குவரத்து தலைமை காவலராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் வழக்கம் போன்று மணலி மார்க்கெட்டில் போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது வலிப்பு ஏற்பட்டு அங்கு மயங்கி விழுந்துள்ளார். தொடர்ந்து பொதுமக்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் காவலர் ஜெயகிருஷ்ணா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து தகவல் அறிந்த மணலி போலீசார் உயிரிழந்த தலைமை காவலர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த போக்குவரத்து போலீசார் ஜெயகிருஷ்ணாவுக்கு சித்ரா என்ற மனைவியும் பூமிகா, லோகிதா ஆகிய இரு மகள்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் வடக்கு திருமால்பூர் பகுதியில் முன்விரோதம் காரணமாக இரு இளைஞர்கள் மீது பெட்ரோல் குண்டு வீசியதில் பலத்த தீக்காயங்களுடன் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் இளைஞர்கள் இருவர் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி காவல் எல்லைக்குட்பட்ட நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன் அதே பகுதியைச் சேர்ந்த தனது நண்பரான விஜய கணபதியுடன் திருமால்பூர் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது தமிழரசன் மற்றும் விஜய கணபதி மீது மர்ம நபர்கள் திடீரென பெட்ரோல் குண்டு வடிவிலான பொருட்களை வீசியுள்ளனர். இதில் தீக்காயங்களுடன் அலறிய இருவரும் அருகில் இருந்த நீர் மற்றும் மணல் ஆகியவற்றில் விழுந்து தப்பித்துள்ளனர். இதில் தமிழரசனுக்கு 60% மேல் தீக்காயங்களும் விஜய கணபதிக்கு 30% தீக்காயங்களுடன் பாதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்த அவரது உறவினர்கள் இருவரையும் மருத்துவமனையில் சேர்த்தனர். ஏற்கனவே தமிழரசனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படும் நிலையில் சம்பவம் குறித்து நெமிலி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே வாழைப்பழம் சூறைவிடும் பாரம்பரியமிக்க வினோதமான திருவிழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள சேவகம்பட்டியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சோலைமலை அழகர் பெருமாள் திருக்கோயில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் தை மாதம் வாழைப்பழம் சூறைவிடும் வினோதமான வழிபாடு நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக தை மாதம் சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திண்டுக்கல், நிலக்கோட்டை, வத்தலகுண்டு, உத்தரங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்தும் பொதுமக்கள் தங்களது வேண்டுதலுக்காக வாழைப்பழங்களை ஊர்வலமாக கூடை கூடையாக கொண்டு வந்து கோவில் முன்பு உள்ள மண்டபத்தில் வைத்து அதன் பின்னர் பக்தர்கள் மீது இந்த வாழைப்பழத்தை எரியும் வினோதமான திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு திரளாக சுவாமி தரிசனம் பெற்றனர். சீர்காழி அடுத்த கொடியம்பாளையம் தீவுக்கடலில் காணும் பொங்கலை ஒட்டி குளித்த ஒருவர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மோகனகிருஷ்ணன், ஜெகன் பிரதாப் ஆகிய இருவர் உறவினர்களுடன் காணும் பொங்கலை கொண்டாட மயிலாடுதுறை மாவட்டம் கொடியம்பாளையம் தீவு கிராம கடற்கரைக்கு வந்து கடலில் உற்சாகமாக குளியல் உள்ளனர். அப்போது அலையில் சிக்கிய இருவரும் தண்ணீரில் மூழ்கி மாயமாகியுள்ளனர். உறவினர்கள் சத்தம் போட்டதை அடுத்து விரைந்து வந்த மீனவர்கள் படகுகள் மூலம் இருவரையும் தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மோகனகிருஷ்ணன் இறந்த நிலையில் அவரது உடல் கரை ஒதுங்கியுள்ளது. தகவல் அறிந்து வந்த புதுப்பட்டினம் கடற்கரை போலீசார் மீனவர்கள் உதவியுடன் ஜெகன் பிரதாப்பை தேடும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் கரை ஒதுங்கிய உடலை கைப்பற்றி சீர்காழி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக எடுத்து செல்லப்பட்டது. காணும் பொங்கலை ஒட்டி கடலில் குளித்த போது உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே எருதாட்டத்தில் காளைமாடு முட்டி தூக்கி வீசியதில் கட்டிட தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தாத்தையங்கார்பட்டி செம்பு மாரியம்மன் கோவிலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எருதாட்டம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமல் 25க்கும் மேற்பட்ட காளைகளை கொண்டு ஆட்டம் ஆடியதாக கூறப்படும் நிலையில் காளை ஒன்று கூட்டத்தில் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சேனை கவுண்டனூரை சேர்ந்த வேடியப்பன் என்ற வாலிபரை முட்டி தூக்கி வீசியது. இதில் பலத்த காயமடைந்தவர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக பரிசோதித்த மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து கருப்பூர் போலீசார் வேடியப்பன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வாலிபரை காளை முட்டியது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.